இன்று 3ஆம் திகதி நவம்பர் மாதம் 2015ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. முதலில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, இவ்வாரம் இறுதி முடிவு, ஜனாதிபதி பிரதமருடன் பேச்சு என்கிறார் மாவை என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக ஜனாதிபதி பிரதமர் ஆகியோருடன் இந்த வாரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சு நடத்த உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் போது கைதிகள் விவகாரம் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, திடீரென சுகவீனமுற்ற அனுரகுமார மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க திடீர் சுகவீனம் காரணமாக நேற்று முன்தினம் இரவு ஸ்ரீ ஜயவர்தனபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நேற்று முன்தினம் பிற்பகல் அவரின் வயிற்றில் ஏற்பட்ட திடீர் வலி காரணமாக அவரை வைத்தியசாலையில் அனுமதித்தனர். எனினும் அவருடைய உடல்நிலை மோசமான நிலைக்கு உட்படவில்லை எனவும் அவர் இரப்பை அலர்ஜியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வயிற்று வலி ஏற்பட்டிருந்தது எனவும் கூறப்படுகிறது. சுகவீனம் ஏற்பட்டதை அடுத்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் போதிய மருத்துவ சிகிச்சைகளை பெற்று நேற்று நண்பகல் அளவில் அவர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறினார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, பிரபாகரன் சரணடைந்திருந்தால் புனர்வாழ்வு அளித்திருப்போம். வெள்ளைவேன் கடத்தல்களுடன் தொடர்பு கிடையாது. அத்துடன் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா தம் மீது சுமத்தியுள்ள கடத்தல் மற்றும் ஏனைய குற்றச்சாட்டுகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் சமாதான செயலக பணிப்பாளர் எஸ் புலிதேவனுடன் தாம் எந்தவித தொடர்புகளையும் பேணவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மற்றொரு செய்தியாக, ஜனாதிபதியை விசாரணை செய்ய முடியும், பிரதம நீதியரசர் கே ஸ்ரீபவன் அறிவிப்பு என்பதாக அந்த செய்தி வெளிவந்துள்ளது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிராக வழக்கொன்றை சட்ட ரீதியாக முன்னெடுக்க முடியும் என பிரதம நீதியரசர் கே ஸ்ரீபவன் அறிவித்தார். உயர் நீதிமன்றத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட வழக்கொன்றில் முன்வைக்கப்பட்ட அடிப்படை ஆட்சேபத்தை அடுத்தே பிரதமர் நீதியரசர் இந்த அறிவித்தலை விடுத்தார். நுரைச்சோலை லக்விஜய மின்னுற்பத்தி நிலையத்திற்கான நிலக்கரி கொள்வனவு செய்வது தொடர்பில் மோசடி இடம்பெற்றதாக சிங்கப்பூரின் குளோபல் ரிசோர்ஸ் இன்டர்நேஷனல் தனியார் நிறுவனம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனு மீதான விசாரணையின் போது பிரதிவாதிகளின் ஒருவராக ஜனாதிபதியை குறிப்பிட்டுள்ள குறித்த மனுவை நிராகரிக்குமாறு பிரதிவாதி தரப்பால் முன்வைக்கப்பட்ட அடிப்படை ஆட்சேபத்தை அடுத்து அதற்கு தீர்ப்பளிக்கும் போதே பிரதமர் நீதியரசர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்ததாக, மைத்திரி ரணில் தலைமையில் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு, அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா என்பதாக அந்த செய்தி வெளிவந்துள்ளது. நாட்டின் தேசிய ஒற்றுமையை காப்பாற்றி ஐக்கிய இலங்கையை கட்டியெழுப்பும் வகையில் எமது ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து செல்கிறோம். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, புதிய அரசியல் அமைப்பின் மூலம் மக்களின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படும், தாய்லாந்தில் ஜனாதிபதி என்பதாக அந்த செய்தி வெளிவந்துள்ளது. நாட்டுக்குள் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வந்து மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே நாட்டுக்குள் அனைவரும் சுதந்திரமாக செயற்படும் நிலை வியாபித்துள்ளது என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். 5 நாள் விஜயத்தை மேற்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை தாய்லாந்திற்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்றைய தினம் மாலை தாய்லாந்தில் வாழும் இலங்கையர்களுடனான சந்திப்பின் போது உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, புதிய அரசின் நிகழ்ச்சி திட்டம் உலகிற்கு முன்மாதிரி, மைத்திரியிடம் பாராட்டு தெரிவித்த தாய்லாந்து பிரதமர் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்திற்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருக்கும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்று திங்கட்கிழமை அந்நாட்டு பிரதமர் பிராவுட் சாவோஷாவை சந்தித்துள்ளார்.
தாய்லாந்து பிரதமரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்று சென்றடைந்த போது பிரதமரினால் அவருக்கு நல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராஜ மரியாதையும் வழங்கப்பட்டது. இந்த வரவேற்பு வைபவத்தின் பின்னர் இரு தலைவர்களும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பிணை வழங்கும் விடயத்திலும் தமிழ் அரசியல் கைதிகள் ஏமாற்றம். அரசியல் கைதிகளுக்கு நவம்பர் மாதத்திலிருந்து பிணை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு கூறியிருந்த போதிலும் அதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக உள்ளதால் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நவம்பர் மாதத்திலிருந்து பிணை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு கூறியிருந்த போதிலும் அதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக உள்ளதால் தாங்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தமிழ் அரசியல் கைதிகள் தெரிவித்துள்ளதாக அவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக என்னை கைது செய்ய சூழ்ச்சி என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. திஸ்ஸ அத்தநாயக்கவை கைது செய்ததை போன்று போலி ஆவணங்களை தயாரித்ததாக கூறி தன்னையும் போலீஸ் விசேட விசாரணை பிரிவினர் கைது செய்ய தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமம்பில தெரிவித்துள்ளார். நேற்று திங்கட்கிழமை கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன்றைய சுடரொளி பத்திரிகையை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக விடுதலை இன்றேல் சாவு, கைதிகள் திட்டவட்டம், உடல் உறுப்புகளையும் தானம் செய்வோம், ஜனாதிபதியே முழு பொறுப்பு என்றும் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எம்மை பொது மன்னிப்பில் ஜனாதிபதி விடுவிக்க வேண்டும். இது தொடர்பில் எதிர்வரும் 7ஆம் தேதிக்கு முன்னர் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எம்மை பொது மன்னிப்பில் ஜனாதிபதி விடுவிக்க வேண்டும். இது தொடர்பில் எதிர்வரும் 7ஆம் தேதிக்கு முன்னர் தீர்க்கமான பதிலை ஜனாதிபதி எமக்கு வழங்க வேண்டும். இல்லையெனில் மீண்டும் நாம் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு சாவை தழுவுவோம். இதுதான் எமக்கு இறுதியாக எஞ்சுள்ள ஒரே வழி. எமது சாவுக்கு ஜனாதிபதியே முழு பொறுப்பு. இறந்த பின்னர் எமது உடல் உறுப்புகளை தானம் செய்யும் பொறுப்பை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் ஒப்படைக்கின்றோம் என்று தமிழ் அரசியல் கைதிகள் தம்மிடம் தெரிவித்தனர் என்று அவர்களின் பெற்றோரும் மற்றும் உறவினர்கள் நேற்று தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக பிணையில் விடப்படும் கைதிகள் பட்டியல் கிடைத்ததும் நடவடிக்கை, சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமான பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விவரங்களை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் வைத்து எம்மிடம் கையளிக்க உள்ளார். இந்த பெயர் பட்டியல் கிடைக்கப்பெற்ற பின்னரே ஜனாதிபதியுடன் பேச்சு நடத்தப்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ஆர்ப்பாட்டத்தின் போது தாக்கப்பட்ட மாணவி மீண்டும் வைத்தியசாலையில் அனுமதி என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு முன்பு உயர் கணக்கியல் டிப்ளோமா மாணவர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாரினால் தாக்கப்பட்ட மாணவியொருவர் மீண்டும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக மாலைதீவு ஜனாதிபதி படகு விபத்திற்கு காரணமான நபர் இலங்கையில் கைது என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மாலைதீவு ஜனாதிபதி அப்துல்லா யாமின் பயணித்த படகில் ஏற்பட்ட வெடிவிபத்து தொடர்பில் தேடப்பட்ட மாலைதீவு நபர் நேற்று கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக உதயன் பத்திரிகையை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக விடுதலையின்றேல் சாவுதான், தமிழ் அரசியல் கைதிகள் அரசுக்கு எச்சரிக்கை, உடல் உறுப்புகளை தானம் செய்யவும் முன்வருகை என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை நாம் ஏனைய பத்திரிகைகளில் விரிவாக பார்த்திருந்தோம். மேலும் ஒரு செய்தியாக கைத்தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தவர் மின்னல் தாக்கியதில் சாவு, புது குடியிருப்பில் சம்பவம் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கடும் மழை நேரம் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் மாலை 5 மணியளவில் புதுக்குடியிருப்பு மன்னாக்கண்டல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் திருகோணமலையை சேர்ந்த புதுக்குடியிருப்பு 1ஆம் வட்டாரம்
வேணாவில் பகுதியில் வசித்து வரும் நடராசா ரவீந்திரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு செய்தியாக ஐநா தீர்மானத்தை எதிர்த்து நாடு முழுவதும் போராட்டம், மஹிந்த ஆதரவு அணி திட்டம் என்பதாக அந்த செய்தி வெளிவந்துள்ளது. இலங்கை விவகாரம் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி நாடு தழுவிய ரீதியில் போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு பொது எதிரணி என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டுள்ள மஹிந்த ஆதரவு அணி தீர்மானித்துள்ளது. இதன்படி முதற்கட்ட எதிர்ப்பு நடவடிக்கை இம்மாதம் நடுப்பகுதியில் மாத்தளையில் இடம்பெற உள்ளது. அதன் பின்னர் இரண்டாம் கட்ட நடவடிக்கை கிழக்கு மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்ததாக வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக தமிழ் அரசியல் கைதிகள் குறித்து உறுதியான நிலைப்பாடு தேவை, ஜனாதிபதியை கோரும் அடைக்கலநாதன் எம்பி என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி மௌனம் கலைத்து உறுதியான நிலைப்பாட்டை வெளியிட வேண்டும் என வன்னி பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்று கொழும்பிலிருந்து வெளியான பத்திரிகைகளினதும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியான பத்திரிகைகளினதும் செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.